ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ ஷூ லேஸ் எப்படி டைப் பண்ணுங்கிறத ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் லேஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஷூ மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன். நம்ம இந்த லேஸோட ஓரமாக இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதை ஒரு ஓட்டைக்குள்ளே விட்டுறணும். அதுவும் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க ஓட்டையில் தான் விடணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு எண்ட் இருக்கு இல்லையா, இது அதுக்கு பக்கத்தில் இருக்க ஓட்டையில் விட்டுடலாம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் இந்த 2 ஓட்டையிலையும் போட்டுக்கிட்டேன். அப்புறமா ஸ்லீப்பிங் மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பின்னாடி திருப்பிக்கலாம். பின்னாடி திருப்பிட்டு அந்த லேஸ் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். என்னோடது நான் சமமாக போட்டுட்டேன். ஓகே, இப்போ நம்ம பின்னாடியில் இருந்து ஒரு எண்ட் எடுத்து இதோட கிராஸ் சைடை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நான் இதையும் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு கிராஸ் ஷேப் பின்னாடி வந்துடுச்சு. முன்னாடி பார்த்தா இந்த ஓட்டைக்குள்ளே நம்ம ரோப்பை விட்டாச்சு. முன்னாடி நம்ம பின்னாடி பண்ண மாதிரியே போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி முன்னாடி வந்துருச்சு, பின்னாடி இந்த 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 ஹோல்ஸ்லேயே வந்துருச்சு. இப்போ பின்னாடி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இங்கே இன்னொரு கிராஸும் பண்ணிடலாம். நான் இப்போ போட்டேன். இப்போ இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸுக்கு வந்துருச்சு. இப்போ டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு லேஸை கிராஸாக வச்சுக்கணும். நம்ம லேஸை கிராஸாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து இந்த ரோப்பை போட்டுடணும். அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக கட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்படி 2 கையிலையும் இப்படி எடுத்துக்கலாம். ஒரு போ மாதிரி நம்ம இப்போ போட போகிறோம். இப்படி எடுத்துக்கிட்டு இது இப்படி போட்டு, இதோ இந்த ஓட்டை தெரியுதா உங்களுக்கு, இந்த ஓட்டை வெளியாக இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதை எடுத்து நல்லா இப்படி டைட்டாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷூலேஸ் முடிச்சாச்சு. இதே இப்படிங்க போ மாதிரி போட்டுக்கலாம். பை பை குட்டீஸ். பாய் குட்டீஸ்.